கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கொண்டாட வந்திருக்கிறோம். அதனால நம்ம மரித்த இயேசுவை ஆராதிக்கவில்லை, மரித்தாலும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். ஏசப்பா தன்னை அறிமுகம் பண்ணும்போதே யோவான் எப்படி அறிமுகம் பண்றாங்க தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். சாதாரண கீதம் அல்ல, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, மகிமை நம்பிக்கை, ஹோப் ஆஃப் க்ளோரி. மரித்தாலும் நாம் பிழைப்போம் என்கிற நிச்சயத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கும் வெறுமையா இருக்கிற இயேசுவின் கல்லறை எதை சொல்லிட்டே இருக்கு? கல்லறைக்கு பேச முடியல, ஆனா அந்த கல்லறை ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கு. இந்த கல்லறையில தான் இயேசு என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டே இருந்தார், 3ஆவது நாள் உயிர் தெழுவேன், 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன், நான் உயிரோடு எழும்புவேன்னு. அந்த இயேசு தாம் சொன்னபடியே எல்லாருடைய எலும்பு கூடுகளும் கல்லறையில் என்ன செய்யுது? இருக்கு. அல்லேலூயா. ஆனா இயேசுவும் இல்லை, அவருடைய சரீரமும் இல்லை, அவருடைய எலும்புக்கூடு இல்லை. காரணம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நல்ல அருமையான ஒரு பாடல் ஜபத்தோட பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். அல்ல சத்தத்தை உயர்த்தி. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோ. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பா அதிரடி கொள்ளுகிறார். பூதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். பூதகணங்கள் இடி ஒளி கண்டு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். பாடுவோம். கை
கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெய வீர. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்றார். நம்மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். நம்மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கரம் தட்டி மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, சாவை வென்றவரே, பிசாசை வென்றவரே, ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெயம் எடுத்தவரே, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அந்த வார்த்தை நிறைவேறியது, நிறைவேறியது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒரு நல்ல எதிர்கால நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதுதான் உயிர் தெழுதல் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம். யாருக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த பூமியில் உங்களை பயங்காட்டுறதுக்கு ஆண்டவர் எதெல்லாம் இருந்ததோ அதனுடைய அந்த வல்லமையெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டார். இப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? தைரியம். அதனால தான் மரித்து 4 நாள் ஆனால் கூட லாசருவை எழுப்புறதுக்கு ஆண்டவர் எப்படி வந்தார்? சாதாரணமாக வந்தார். அவருக்கு மரித்து போன ஒரு நபரை எழுப்புவது என்பது கடினமே அல்ல. அல்லேலூயா. அதனால கர்த்தரால நிச்சயமா எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நீ அந்த நம்பிக்கையோடு தான் இப்போ இந்த ஆராதனையில் இருக்கணும். நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா மரணத்தையே அவர் ஜெயமா என்ன செஞ்சிருக்கிறார்? விழுங்கி இருக்கிறார் அப்படின்னு ஏசாயால எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விழுங்குவார். அது அப்படியே நடந்தது. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மகான்கள், மேதைகள், ஞானிகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனால் மரணத்தோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டுப்பா. ஆனால் நீங்கள் மரித்தாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரித்தாலும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டாலும், ஒரு பெரிய கல்லை அந்த வாசல்ல புரட்டி வைத்தாலும், உயிர் தெழுதல் நடைபெற்ற போது ஹல்லேலூயா இயேசு கல்லறையிலிருந்து வெளியில் வந்துட்டார். ஆமென். கல் புரட்டப்பட்டது. உள்ள இருக்கிற இயேசு வெளியில வர்றதுக்கு கிடையாது. வெளியில இருக்கிற அவருடைய சீஷர்கள் உள்ள போய் பார்க்கறதுக்கு தான். நீங்க நல்லா உள்ள போய் பாருங்க. நீங்க வச்ச இடத்தை பாருங்க. இந்த இடத்துல தானே இயேசுவின் தலைப்பகுதி இருந்தது. இந்த இடத்துல தானே இயேசுவை நீங்க கிடத்தினுங்க. அதுக்கு தான் கல்லறை புரட்டப்பட்டது. அந்த கல் புரட்டப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த உயிர் தெழுந்த காலை ஆராதனையில் உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் எல்லா தடையும் கர்த்தர் புரட்டி போடுவார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, நிச்சயம் அந்த தடை புரட்டப்படும். நிச்சயம் அந்த தடை மாறும். அங்கிலோ உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி
சர்வ வல்லவரே. சேர்ந்து பாடுவோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே, சமாதான காரணரே. நல்லாவில நிறைந்த அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு சமாதானம் நதியை போல பாய்வதாக. உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தின அந்த இயேசுவின் வாழ்த்துதல் உங்களுக்கு உண்டாவதாக. பயங்கள் நீங்குவதாக, கலக்கங்கள் மாறுவதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இயேசு திடப்படுத்தினாரே, இயேசு தைரியப்படுத்தினாரே. உங்க வாழ்க்கையின் கலக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது, உங்களை விட்டு விலகுகிறது. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் ஒரு 10 பேர் பூட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க மனது எப்படி இருந்ததுன்னு ஆண்டவர் பைபிள் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? பயந்திருந்தபடிதான். ஆனா இயேசு பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஓபன் த டோர் அப்படிலாம் சொல்லலைங்க. அவருக்கு தெரியும் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம நிலைமை எப்படி இருக்கு, நமக்கு இன்னைக்கு என்ன தேவை. சீஷர்கள் கூப்பிடவே இல்லைங்க. ஆனா இயேசு அவர்கள் நடுவில் வந்தார். இந்த ஆராதனையில பங்கெடுத்த நீங்க என்ன நிலைமையில் இருந்தால், என்ன சூழ்நிலையில் இருந்தால், உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீர் வடிப்பதற்கு
கலங்கி கொண்டிருப்பதற்கு, பயந்த நிலைமையில் இருப்பதற்கு எது காரணமா இருந்தால் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு உதவ வந்திருக்கிறார். உங்களை தேற்ற வந்திருக்கிறார். உங்களை ஆற்ற வந்திருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். உங்க நிந்தைகளை மாற்ற. ஹல்லேலூயா. இயேசு இயேசுன்னு சொன்னி என்ன நடந்தது பார்த்தியா? சீஷர்கள் அதனால தான் பயந்து போயிருந்திருக்கலாம். உங்க குருவை என்ன இப்படி பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அவருக்கே இந்த கதினா உங்களுக்கெல்லாம் என்ன கதியோ இப்பெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உலகம் கேட்குற கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு வெளியில் இருக்கிற சூழ்நிலை பயமுறுத்துகிறது. எங்களை குறித்து தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. அவருடைய சரீரத்தை நாங்கள் திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்குறவங்களாம் எங்களை எப்படி பார்ப்பாங்க? கேட்குறவங்களாம் எங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? அவங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, இயேசு எங்கே போனாருன்னு தெரியலையே, இயேசுவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இதுதான் அவர்களுடைய மனநிலை. அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு நடுவில் வந்து நின்று, நல்லா பாருங்கப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ வெளியில் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? 4 பேர் என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இயேசுவை தேடி போனதுனால இப்படி நடந்துட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னு அதுக்கு என்கிட்ட என்ன ரிப்ளை கொடுக்க முடியும்? இதெல்லாம் நினைக்கும் போது உங்கள் உள்ளத்தில் கவலைகள் இருக்கிறதா, பயங்கள் இருக்கிறதா, பாரமாக இருக்கா உங்கள் உள்ளத்தில்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் நடுவில் இயேசு, உங்கள் சூழ்நிலையின் நடுவில் இயேசு, உங்கள் பிரச்சனைகளின் நடுவில் இயேசு, உங்க கவலைகளின் நடுவில் இயேசு, உங்க பயங்களின் நடுவில் இயேசு உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேர் பயப்படாம ஆராதிக்க வந்திருக்கீங்க? கலங்காம ஆராதிக்க வந்திருக்கீங்க? உங்களுக்காக எனக்காக தான் இயேசு அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாய் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா எப்படி இருக்காங்க? செத்து போயில்ல. ஏசப்பா எப்படி இருக்காங்க? உயிரோடு இருக்கிறாங்க. ஏசப்பா மரித்த போது அவருடைய சரீரத்தை சீஷர்கள் கண்ணால பார்த்தாங்க, செதஞ்சு போயிருந்தது. அப்படிதானே? எவ்வளோ பாதிக்கப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு அவங்க பார்த்தப்ப அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா கதவு பூட்டியிருக்கு, கதவு பூட்டியிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உள்ள வந்திருக்கிறார். இப்போ அவரை பார்த்தா கீழே விழுந்து சிலுவையை தூக்க முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு பெரிய கர்ஜனையோடு வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. அவரை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த ஆராதனையில் நீங்கள் இந்த இயேசுவை உயிர் தெழுந்தவரா நீங்கள் நினைச்சு ஆராதிக்கும் போதே நம்பிக்கை, தைரியம், பலன் எல்லாவற்றையும் தர இயேசு வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. இயேசுவே உமக்கு ஆராதனை. எல்லா நாவுகளும் புகழ்ந்து அவரை பாடட்டும். அல்லேலூயா. ஓ
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஓ ஜீசஸ் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. இயேசுவோடைய சீஷர்கள் 2 பேர் ரொம்ப துக்கமா இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையில் நடந்ததான அந்த காரியத்தை பேசி ரொம்ப வருத்தத்தோட போறாங்க. எம்மாவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு. பைபிள் சொல்லுது இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து சென்றார். கூப்பிட்டாங்களா? ஆண்டவரே நாங்க ரொம்ப துக்கமா இருக்கோம், நாங்க 2 பேரா போறோம், எங்களுக்கு இன்னொரு கம்பானியன் வேணும். கூப்பிட்டாங்களா? இல்லைங்க. இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். அவங்க போற ஊருக்கு அவர் கூட போறாரு பாருங்க. அல்லேலூயா. அவங்க மனதெல்லாம் கலக்கங்கள், அவங்க மனதில் எல்லாம் துக்கம், வருத்தம், பயம். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி துக்கமா பேசிட்டு போறீங்க? அவங்க அவர் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு? உங்களுக்கு தெரியாதா? நீங்க இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்படலையா? இயேசுவை இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சி கொலை செய்து விட்டார்கள். இப்போ இயேசு பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச பேச இயேசு உயிரோடு இருந்தபோது அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் விளக்கி காண்பிக்கும் போது பைபிள் சொல்லுது, அவங்க கடைசியில் சொல்றாங்க, ஆமா அவர் நம்மளோட பேசும்போது நம்ம இருதயம் என்ன செஞ்சது? கொழுந்து விட்டு இருந்தது. அந்த இருதயம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? துக்கமா இருந்துச்சு, வேதனையினால நிறைஞ்சிருந்துச்சு, கவலையினால நிறைஞ்சிருந்துச்சு, பயத்தினால நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா வேத வசனம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட சொல்லப்பட இயேசு சொன்னதெல்லாம் நடந்திருக்குங்கிறத அவர்கள் அறிந்த போது அவங்க ஹார்ட்ல ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் அவங்க கண்களை திறந்தப்பதான் புரியுது. அல்லேலூயா. ஆகா, நம்ம கூட நடந்து வந்தது யாரு? நிறைய நேரத்தில் நீங்க தெரியாமல் இருக்கும் போதே உங்க கூட அவர் தான் இருக்கிறார். நீங்க அறியாமல் இருந்தாலும் அவர் உங்க கூட இருக்கிறார். உங்க கஷ்டங்களிலே, உங்க பிரச்சனைகளில், உங்க குழப்பங்களில், உங்க தேவைகளில், உங்க பாதிப்புகளில், இதிலெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? இங்கெல்லாம் எனக்கு யார் துணைக்கு இருக்கிறோம்? இதெல்லாம் யாரால மாற்ற முடியும்? இப்படிலாம் பல கேள்விகளோடு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நீங்க நினைக்கிறீங்க யூ ஆர் ஆல் அலோன். ஆனா அப்படி கிடையாதுங்க. நீங்க தனிமையானவர்கள் அல்ல. உங்க கூட உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நம்ம வேலை என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சு தொடர்ந்து துதிக்கணும். அதனால தான் பாட போறோம், தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் தொடர்ந்து துதிச்சுட்டே இருந்தா என் ஆண்டவர் என் கூட இருந்து நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காலகட்டமாக இருந்தாலும், உயிர் தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறார்னா எனக்கு என்ன கவலை? எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், நான் வற்றாத நீரூற்ற போல இருப்பேன். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கும்,
என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் விலகும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். அல்லேலூயா. என்னை அவர் நடத்துவார். எனக்கு ஒரு நல்ல நிச்சயத்தை அவர் தந்திருக்கிறார். என் கையை அவர் தான் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த சீசரில் பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, எப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட தான், உயிரோட எழுந்த நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீங்க ஒன்னும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கரம் தட்டி நீங்க வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். நீங்க கைவிடப்பட ஆண்டவர் விட மாட்டார். நீங்க தாழ்ச்சி அடைய ஆண்டவர் விட மாட்டார். நீங்க தனிமையா இருக்க ஆண்டவர் விட மாட்டார். நீங்க பயத்தோடு இருக்க ஆண்டவர் விட மாட்டார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய உயிர் தெழுதலினாலே விடுவித்திருக்கிறார். இப்போ நமக்கு மரண பயம் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிசாசை குறித்த பயம் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வியாதியின் அகோரங்களை குறித்த பயம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் போதுமானவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால்தான் அவர் ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகை செய்கிறவர். அவருடைய வல்லமைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. அந்த இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுவோமானால் அது அவருக்கும் மகிமை, நமக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே இரட்சகர், அந்த இயேசுவே வைத்தியர். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார்.
கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இரட்சகர். இயேசுவே வைத்தியர், இயேசுவே வைத்தியர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். இயேசுவே அற்புதர், இயேசுவே அற்புதர். மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே அற்புதர். நீங்கள் போய் உங்கள் சகோதரருக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. தூதர்கள் இயேசுவை பார்க்க வந்த அந்த சகோதரிகளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். இங்கே வந்து பாருங்கள், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நீங்க போய் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் அர்ப்பணிக்கிறீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார்னு ஏண்ட வர்றவங்களுக்கு நான் இல்லப்பா, நான் போய் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களை உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை தேடி நீங்கள் தானே ஆண்டவரே வந்தீங்க, நான் உங்களை தேடி வரலையே, நீங்கள் தானே ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்க. ஆகவே இந்த நம்பிக்கையின் செய்தியை, இந்த சந்தோஷமான செய்தியை, இந்த உண்மையான செய்தியை ஏண்ட வர்றவங்களுக்கு நான் சொல்லணும்னு வெயிட் பண்ண மாட்டேன், நானே போய் சொல்லுவேன் ஆண்டவரே. அதற்கென்று என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே இந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் போய் சொல்லுவேன் ஆண்டவரே. உங்களை தெய்வமா அறியாதவங்களுக்கு நான் போய் நீங்க உயிர் தெழுந்த தெய்வம்னு சொல்லுவேன் ஆண்டவரே. அதற்கென்று என்ன அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.